ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ். இது ஒரு மிகப்பெரிய டாபிக், அன்கிளைம்டு அமௌண்ட்டு. 2022ல் ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். மேபி வாய்ஸ் கிளாரிட்டி அந்தளவுக்கு இருந்திருக்காதுன்றதுனால பெருசாக நான் இப்போ ரீஷேர் பண்ண முடியல. நான் ஃப்ரெஷ்ஷாகவே மேக் பண்ணலான்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ ரீஷேர் பண்ணுறேன். 2019 டேட்டா நான் ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போதே 82,000 கோடிக்கு மேலே அன்கிளைம்டு அமௌண்ட் இருந்துச்சு இந்தியாவில். ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூல்லையும் நீங்கள் 2019 டேட்டா படி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 18,000 crores அன்கிளைம்டாக இருந்துச்சு. அண்ட் தென் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 crores அன்கிளைம்டாக இருந்தது. அண்ட் பேங்க் எஃப்டி ஆஸ் வெல் ஆஸ் டெபாசிட், தட் மீன்ஸ் என் அக்கௌண்ட்டில் நம்ம வச்சுருக்கிறது ரெண்டும் கிளப் பண்ணி பார்த்தா ஒரு 22,000 crores இருந்துச்சு. ஆக்சுவலி பிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 1,800 crores தான். பட் இந்த இதில் ஏன் அப்படி அதிகமாக இருக்குன்றது எனக்கு தெரியல. மேபி அதர் அப்பார்ட் ஃப்ரம் இபிஎஃப்ஓ தாண்டி வேறு எந்த இருந்துச்சான்னு தெரியல அன்றைக்கி டேட்டா நான் எடுத்து பார்க்கும்போது. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஓவராலாக பார்க்கும்போது 82,000 கோடின்றது கன்ஃபார்ம்டு 2019 டேட்டா படி. ஆனால் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலிக்காக தான் லைஃப்பில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இண்டிவிஜுவலாக நமக்காக பண்ணுற செலவை விட ஃபேமிலிக்காக பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட மென்டாலிட்டியே. ஆனால் நம்ம ஆப்சன்ஸ்க்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்கே அந்த அமௌண்ட் போடணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம எதை நோக்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெரிய கொஷின் இருக்குது. இதை மிகப்பெரிய அளவுக்கு என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியலனா கூட அட்லீஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் குரூப்புக்குள்ளேயாச்சும் இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு ஆன்லைன் ஆப்பு, ஆன்லைன் பாலிசி பஜார், சம்திங் வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு ஆன்லைனில் போய்ட்டு எல்லா வேலையும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதோட விளைவும் மிகப்பெரிய இம்பேக்ட் தான். அதே சமயத்தில் ஒரு பேங்கிங் சிஸ்டம் நம்ம பிலீவ் பண்ணுற அந்த ஒரு நிறுவனத்திலேயே பார்த்திங்கன்னா 22,000 கோடின்றது 2019 டேட்டா படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பண்ணுற பேங்க்கில் நம்மக்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்கள், நம்மளை ரீச் பண்ணி மேம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் கேட்பாங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சுருக்காங்களே, என்றைக்குனா அந்த ஃபேமிலியை ரீச் பண்ணி இந்த அமௌண்ட் கொடுக்கணும்னு நினச்சாங்களா? ஏன் நினைக்க மாட்டுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு டைம் லைன் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 7 years டியூரேஷனுக்குள்ளே இந்த அமௌண்ட்டை போய் நம்ம கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது இந்தியாவில். அதே போல் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேருக்காக மூவ் பண்ணுற ரூல்ஸ் இருக்குது. அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஓவர்நைட் ஃபண்டில் போய் மூவ் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் ஃபேமிலிகிட்ட கொடுக்குற ஆப்ஷன்ஸ் எங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் பில் பாஸ் பண்ணும்போதும் பட்ஜெட்டில் சொல்கிறாங்க இந்தியாவில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நாங்கள் ரீச் பண்ணுறோம், கொடுக்குறோன்னு. நான் ஒன்றே ஒரு விஷயம் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாக்கிட்டையும் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதோ எடுக்கலையோ அது வேறு விஷயம். நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலிகிட்ட கன்வே பண்ணுறோமா? சீரியஸாக இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ஆக்சுவலாக தவிர்த்து அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் கேஸ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 2 விஷயம் பண்ணியிருந்தார். என்னோட நாலேஜ் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கும் தெரியாது. ஏஞ்சல் புரோக்கிங்கில் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் என்பிஎஸ் ஆக்சிஸ் பேங்க்கில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். கிட்டத்தட்ட அவர் தவறி இன்றைக்கி நம்ம அந்த ஃபேமிலிக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ₹1 கோடி கிளைம் பண்ணி கொடுத்துட்டோம். அதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இந்த 3 years ஆயிடுச்சு, நம்ம இன்னும் அவங்களுக்கு அந்த ஏஞ்சல் புரோக்கிங்கில் பண்ண அந்த ஆக்டிவிட்டிக்கும் இஎன்பிஎஸ் பண்ண ஆக்சிஸோட அந்த ஆக்டிவிட்டிக்கும் நம்ம அவங்களால கிளைம் பண்ணி தர முடியல. ஏன்னா அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ரீச் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கன்சர்ன் பர்சன் தான் நேரில் போகணுன்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் நேரில் போய் எல்லா விஷயம் செய்ய முடியாது சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு எமோஷ்னலாக ஒருத்தங்க வீக்காக இருக்கும்போது எப்படி அவங்களால அதை கொண்டு போய் சேர்க்க முடியும்? அந்த நிறுவனம் தானே கொண்டு போய் அவங்கள ரீச் பண்ணி பண்ணணும். அதுதான் நியாயமான விஷயம். அதையும் இவங்க பண்ண மாட்டுறாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி, தட் மீன்ஸ் லேட்டஸ்ட்டான எடுத்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா 82,000 கோடி இருந்த அன்கிளைம்டு அமௌண்ட்டு இன்றைக்கி 1,67,000 கோடி இருக்குது இந்தியாவில். எவ்வளோ பெரிய மடங்கு, டபுள் மடங்கு உயர்ந்திருக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்தில். பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 22,000 கோடி இருந்த அந்த அன்கிளைம்டு இன்றைக்கி 78,000 கோடி. யாரோட அமௌண்ட்டு? நம்ம அமௌண்ட்டு தான் சப்ஸ்கிரைபர். நீங்கள் கஷ்டப்பட்டு மாதமானால் சிறுக சேமித்து வச்சுருப்பீங்க. ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் சரி, எஃப்டிலையும் சரி, பிபிஎஃப் ஏதோ ஒரு கன்சர்ன் நீங்கள் போட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ, பேங்க்கில் வேறு ரீசனுக்காக தான் போவாங்க. அவங்கக்கிட்ட யூலிப் பிளான் எடுக்க சொல்லியோ இல்லை வேறு எதனா ஒரு ஆப்ஷன் பண்ண சொல்லியோ அவங்க டார்கெட்டுக்கு. பிகாஸ் அந்த எம்ப்ளாயி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்கக்கூட மாட்டாங்க. ரொட்டேஷன் ட்ரான்ஸ்ஃபர் அவங்க மூவ் ஆகி போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் பேங்க் ஏன் அவர் இல்லை, அந்த கிளைண்ட் இல்லை, இதனால் வரலையே சொல்லிட்டு இன்ஆக்டிவாக தூக்கி போடுறீங்கல்ல, அவங்கள ரீச் பண்ணி இந்த மாதிரி அந்த அமௌண்ட் அந்த ஃபேமிலிக்கு போச்சுன்னா தானே சப்ஸ்கிரைபர்ஸ் நியாயமாக இருக்கும்.
அந்த நம்ம இல்லைன்ற ஒரு விஷயத்தில் அந்த ஃபேமிலி வீக்காக இருக்கும்போது அந்த பணம் எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு அமௌண்ட்டை அவங்களுக்கு போகாமல் ஏதோ ஒரு வெல்ஃபேருக்கு போகிறதுக்காக நம்மலாம் உழைச்சிட்ருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது மிகப்பெரிய அளவுக்கு என்னால் கொண்டு போய் பொதுமக்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாது. உங்கள் லெவலுக்காச்சும் நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இன்னும் தன்னோட ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. ரீசெண்டாக நம்ம ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஆப் லான்ச் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் நான் அனுப்பிச்சு கேட்டேன் இந்த நாமினி டீட்டெயில்ஸ். ஏன் கேட்டேன்னா, முன்னாடிலாம் டீட்டெயில்ஸ் வந்து மேண்டரியாக இல்லை. பட் இப்போ நான் செட் பண்ணணும்னு நினச்சேன். அதை கவர்மெண்ட்டாக அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், அவங்களோட ஆதார், பேன் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு நான் எல்லாத்தையும் என்டர் பண்ணியிருக்கேன். என் சைடில் நான் ஆக்ஷன் எடுத்துட்டேன் சப்ஸ்கிரைபர்ஸ். இதுக்கப்புறம் உங்கள் சைடு நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு 82 பேர் எடுத்திருக்காங்க. ரிமைனிங் பீப்புள் எடுக்கலை. அது என்னோடய ஃபால்ட் இல்லை, உங்களோட ஃபால்ட் தான். ஓப்பனாக சொல்ல போனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி சார்ந்து இருக்காதீங்க, தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சுக்கோங்க சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு 56 பேர் எடுத்திருக்காங்க. ரிமைனிங் ஆள் எடுக்கலை. அதுவும் அதே போல் தான். ஸோ நீங்கள் வந்து எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அது ப்ரியாரிட்டி கொடுங்க. நீங்கள் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணுங்கள். உங்கள் கூட கண்டிப்பாக நான் இருக்கேன். அதனால தான் நான் எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வச்சு உங்கள் ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் அதை வந்து முறையாக உங்கள் ஃபேமிலிகிட்ட கன்வே பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டூலும் பார்த்திக்கோன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே கம்மியாகலை, எல்லாமே அதிகமாக இருக்குது. 78,000 கோடி, 10,000 கோடி, இன்சூரன்ஸில் 15,000 20,000 கோடி, மியூச்சுவல் ஃபண்டில் 18,000 35,000 கோடி, ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல் தான். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட எந்த அமௌண்ட்டும் எங்கேயும் அன்க்ளைமில் போய் உட்காரக்கூடாது. அந்த ஃபேமிலிக்கு அந்த அமௌண்ட் போய் சேர்க்கறதுக்கு தான் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். அதே போல் நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதனா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்கள். உங்கள் ஃபோல்டர் நான் ஏற்றி வைக்கிறேன். தயவுசெய்து ஆன்லைன்லாம் வந்து ஈஸி வேணும்னு நினச்சி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். பட் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றதை அந்த டாஸ்க் பண்ணுற எனக்கும் சரி, அது வேறு யாருக்குனா அனுபவம் வந்து அவங்களுக்கும் சரி, அப்போ நீங்கள் வந்து கேட்டு பாருங்களேன். அப்போ அதோட உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக வந்து இந்த டேர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்கிறோம். அதெல்லாம் ஓகே, ஒரு சில விஷயங்கள். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு என்னென்னா, அது ஏதோ ஒரு நம்மளோட அத்தியாவசிய செலவுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி நினைக்காதீங்க. ஒரு சில செலவுகள்லாம் வந்து அத்தியாவசிய செலவே கிடையாது. இதெல்லாம் வந்து நமக்கான ஒரு பேக்கப் நினச்சிக்கோங்க. ஒரு சோஷியல் காஸ்ட் நினைங்க. நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் வந்து இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து திடீர்னு உங்கள்கிட்ட பணம் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம கொடுத்து உதவுறதுன்றது அது அவங்களோட முழு பிரச்சனையை தீர்க்காது. ஆனால் அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நீங்கள் பேசும்போதோ டீ பிரேக்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் அவன்கிட்ட கன்வே பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அன்க்ளைம்டு அமௌண்ட் இந்தியாவில் இவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணுன்ற அவசியமே எனக்கு இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னது தான் உங்ககிட்டலாம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலி கன்வே பண்ணுங்கள். இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க.